பட் அந்த ஜிபே சொன்னீங்க இல்லையா, மெக்கானிசம் இருக்கும். ஜிபேல பணம் அனுப்பிட்டாங்கன்னா ட்ராக் பண்ணுறதுக்காக அனுமதி முடியாது தப்புன்னு சொல்கிறேன். அதாவது இன்புட் I cannot reveal forward and what because what are எப்போ முடியாதுன்னு very candid on the expenditure part. The first time that CEO is speaking on one. Secondly, the candidates are given orientation. They are given orientation. Candidate is but in the election procedure, the political agent of the election agent of the candidate can be a good representative of. This center on the field. நேற்று புதுச்சேரியில் வெவ்வேறு இடங்களில் 2 கோல்டு சீஷர்ஸ் தங்க நகைகள் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு. அது அப்ராப்ரியேட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட் ட்ரெஷரியில் ஆல்ரெடி டெபாசிட் பண்ணியிருக்கோம். இந்த சீஷரோட மொத்த மதிப்பு ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடி. இது சம்மந்தப்பட்ட ப்ரெஸ் நோட் நாங்கள் டீட்டெயிலான ப்ரெஸ் நோட் கொடுக்குறோம். இந்த மாதிரி மேற்கொண்டு இன்னும் அதிகமான சீஷர்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு ஃப்ளைங் ஸ்குவாட் டீம் மெம்பர்ஸ்க்கும் இந்த முறை பாடி கேமராஸ் கொடுத்துருக்கோம். பாடி கேமராஸ் ஏன்னா அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே லைவாக இன்டகிரேட்டட் சிட்டி கமாண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரோல் ரூம் மூலியமாக பண்ணுறோம். இது எப்போதும் போல் உள்ள பழைய டைப்பில் இருக்க கண்ட்ரோல் ரூம் கிடையாது. சார் மாடர்ன் கண்ட்ரோல் ரூம்ஸ். இந்த கண்ட்ரோல் ரூமில் கிட்டத்தட்ட 450 கேமரா நம்ம ஆல்ரெடி சிட்டி முழுக்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கேமராஸ் மூலியமாக நம்ம லைவாக சிட்டிக்குள்ளே என்ன நடக்குன்றது நம்மளால் வாட்ச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அனலிட்டிக்ஸ், வீடியோ அனலிட்டிக்ஸ், அதாவது ஒரு வீடியோ ஃபுட்டேஜில் டவுட்ஃபுல்லான விஷயங்கள் எதாவது நடக்குது ஒரு இடத்துல, சப்போஸ் கூட்டமாக இருக்குது, திடீர்னு நிறைய பேர் ஓடுறாங்க, ஒரு பாயிண்டில் டிராஃபிக் ரொம்ப ஸ்டாக்னட் ஆகி நிற்கிது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனலிட்டிக்ஸ் மூலயமா நமக்கு ட்ரபிள் ஷூட் ஆகும். இதை நம்ம ஒரு இடத்துல கண்ட்ரோல் ரூமில் இருந்துக்கிட்டே கட்டுப்பாட்டு அறையிலேருந்தே நம்ம கண்காணித்து ஃப்ளைங் ஸ்குவாடோ இல்லை போலீஸ் ஆக்ஷனோ இருந்தால் போலீஸ் ஆக்ஷனோ நம்மளால் ஏவி அந்த விஷயங்களை தடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த பாடி கேமராஸ் பற்றி சொல்கிற அது ஒரு லைவ் சிஸ்டம். ஸோ அதை போட்டிருக்கிறவர், இந்த பாடி கேமரா போட்டிருக்கிறவர் அந்த டீம் ஹெட்டாக இருப்பார் ஃப்ளைங் ஸ்குவாடில். அந்த டீம் ஹெட்டுக்கு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் பவர்ஸ் இருக்கும். அதாவது அவருக்கு தனியாக ஒரு மனிதனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு டைரக்ட் பண்ணுறதுக்கான அதிகாரமும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு ஃப்ளைங் ஸ்குவாடுமே கிட்டத்தட்ட ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஃபோர்ஸ். அவங்கக்கிட்ட போலீஸும் இருக்கும், எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டும் இருப்பாங்க. ஸோ அதனால தான் ஃப்ளைங் ஸ்குவாட்ஸை நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த முறை எம்பவர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் ரவுண்ட் த கிளாக் வேலை செய்கிறதுக்காக கிட்டத்தட்ட 90 ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அது அல்லாமல் ரோலிங் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் சொல்லக்கூடிய, அதாவது சர்ப்ரைஸாக செக் போஸ்ட் ஒரு இடத்துல இருக்காது, செக் போஸ்ட் இடமே மாறிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற செக் போஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 16 செக் போஸ்ட் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் இல்லை, ஒரு 49 செக் போஸ்ட் பார்டர் செக் போஸ்ட், அதாவது ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்டர் செக் போஸ்ட் ஒரு 49 இடத்துல நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நடக்கிற சீஷர்ஸ் இஸ் கோயிங் டு பி சீரியஸ். ஏன்னா இந்த டைம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரோன் ஃபுட்டேஜஸ் நமக்கு இருக்கும். ஸோ ஒரு நபர் பணம் கொடுக்குற நபர் இருந்தாருன்னா அவரை தூரத்துலேருந்து ஃப்ளைங் ஸ்குவாட் கிட்டக்க நெருங்குற டைமில் தான் தெரிஞ்சிருது. அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமில் ஒரு லேக்னாவாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த ட்ரோன் டீமை இந்த முறை லான்ச் பண்ணுறோம். 30 தொகுதிக்கு இருக்குமா சார்? 30 தொகுதியாக இருக்கும். 3.5 கோடியா 4 கோடி மொத்தம் இது வரைக்கும் டோட்டல் சீஷர்ஸ் இல்லையா? வேல்யூ எக்ஸாக்டான வேல்யூஸ் ப்ரெஸ் நோட்டில் சொல்கிறோம், ஏறத்தாழ தான் சொல்கிறோம். ஒரு அப்ராக்சிமேட்டாக அப்புறம் டோட்டல் குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.25 கிலோ தங்கம் சீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வித் நம்பர்ஸோட இன்றைக்கி கூட வர ப்ரெஸ் நோட்டில் உங்களுக்கு டீட்டெயிலாக சேர்ந்துடும். ஈவினிங்குள்ளே அனுப்புறதுக்கான சோதனை சாவடிகள் ஏதாவது அதிகரிக்கப்படுமா சார்? நீங்கள் இப்போ இருக்கிறது இல்லாமல் அதிகரிக்கப்படுமா? தேவைப்பட்டால் அது செய்கிறதுக்கு டிபார்ட்மெண்ட் ரெடியாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள், பாலிசிக்ஸ் சேர்க்கப்பட்டார்கள். அவர் இதில் ஓட்டு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு கார்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம பிஎல்ஓஸ் மூலயமா கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ போஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக பண்ணோம்னா இப்போ டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு வாக்காளர் வீட்டுக்கும் பிஎல்ஓஸை நியமித்து இன்னும் ஒரு 3-4 நாட்களில் இந்த பணி நிறைவடைஞ்சிடும்.
கார்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை அவங்க என்ன எடுத்துன்னு போகலாம்? அவங்க என்ரோல்மெண்ட்லாம் ஆல்டர்னேட் டாக்குமெண்ட்ஸ் ஒரு 12 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து அதை தெளிவாக ப்ரெஸ் மூலியமாகவும் மற்ற அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாகவும் பேப்பர்லேயே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம் க்ளோஸ் டு த போல்ஸ் டைமில். ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ன்றது உங்களுக்கு நாங்கள் வாக்குச்சாவடியில் இருக்க அறிவுறுத்துறீங்களா? ஏன்னா தெரியும். அவங்க ட்ரைனிங்கில் வாக்குச்சாவடி அலுவலர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்ன்றது ரொம்ப முக்கியமான ட்ரைனிங். ஏன்னா அவங்களோட ரோல் வந்து எலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது, இந்த முறை வாக்குச்சாவடி அலுவலர், தலைமை வாக்குச்சாவடி அலுவலர் ப்ரிசைடிங் ஆஃபீஸர், அவர் வந்து டைரெக்டாக போல் டேட்டாவை எலெக்ஷன் கமிஷனோட ECI நெட் சொல்லக்கூடிய ECI நெட் மூலிமா டைரெக்டாக அவரே வந்து அந்த டேட்டாவை அப்லோட் பண்ண போகிறாரு. ஸோ அதனால் டேட்டா உங்களுக்கு முன்னாடி ஒரு டைம் லேக்கோட கிடைக்கிற டேட்டா கன்ஃபியூஷன் இப்போ இருக்காது. முன்னாடி ஒரு சின்ன ஒரு டைம் லேக் இருக்கும். இது வந்து எத்தனை மணி வரைக்கும் நடந்த நிலவரன்றதுல ஒரு சின்ன குழப்பம் இருந்திருக்கலாம். இப்போ டைரெக்டாக டேட்டா வந்து எல்லாருக்குமே வந்து தெரிகிற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்காக அவங்களுக்கு இன்டென்சிவ் ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். நேற்று 1099 போலிங் ஸ்டேஷன்லேயும் புதுச்சேரியில் வாக்குச்சாவடி அலுவலர் இருக்காங்களே பிஎல்ஓஸ் மூலமாகவும் ஒரு பைலட் தொகுதி உழவக்கரையில் எல்லா வாக்குச்சாவடிக்குள்ளே அமர்ந்து இந்த ஆப்பை வந்து செக் பண்ணி ஒரு ட்ரையல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். ஸோ அதனால் இந்த முறை டேட்டா வந்து நல்லபடியாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸ் கன்ஃபியூஷன்லாம் இருக்காது. ஏன்னா வாக்குச்சாவடி அலுவலர் வந்து நல்ல வெல் ட்ரெயின்டு. அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு செக்டர் ஆஃபீஸர்னு இருப்பாங்க. செக்டர் ஆஃபீஸர்னு யாருன்னா அவங்க ஒவ்வொரு 10 வாக்குச்சாவடிக்கும் ஒரு செக்டர் ஆஃபீஸர் இருப்பார். அவர் எலெக்ஷனில் கை தேர்ந்தவராக இருப்பார். அவருக்கு கைடன்ஸ் கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்கும். ஈவன் ஒரு வாக்குச்சாவடியில் ஏதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ஏதாவது சின்ன கிளிச்சஸ் இஷ்யூஸ் இருந்தாலும் அவர் மாற்று எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை இமீடியட்டாக அரேஞ்ச் பண்ணி அந்த ப்ராப்பர் ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணி கேண்டிடேட்ஸ் கேண்டிடேட்டோட அவங்க ஏஜென்ட்டோட முன்னிலையில் பண்ணுற மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். சார், பணம் கொண்டு போகும்போது நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதாவது சிறு தொகை 50,000 கொண்டு போனாலும் ரொம்ப கெடுதி இருக்குதுன்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் எனக்கு தெரிஞ்சு அப்படி குற்றச்சாட்டு இல்லை. அவுட்டர்லாம் ஆனால் 50,000க்கு மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றது எலெக்ஷன் கமிஷனோட 50,000 போனாலுமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் இருக்கு சார். அவுட்டர் சைட்லாம் ஸ்பெசிஃபிக்காக தகவல் சொல்லுங்க. நம்ம வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எடுத்து போனா வாட்ஸ்அப் டாக்குமெண்ட் காமிச்சாலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது நம்ம இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். எனக்கு டீடைல்ஸ் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும் ஆன்சர் பண்ணுறது. சார் 9th வந்து இப்போ போலிங் நடக்குது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 days தான் வந்து இது போல ஃப்ரீ கிஃப்ட்டோ மணியோ கொடுக்குறதுக்கு அந்த லாஸ்ட் 2 days எதுவும் அடிச்சு தான் நம்ம அதை இப்போ ரிவீல் பண்ண முடியாது. அதுக்கான ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது இன்டென்ஸான பீரியட்ன்றது எல்லாருக்குமே தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. தேங்க்யூ.